வணக்கம் நண்பர்களே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கு நன்றி. நண்பர்களே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஏரியில் நான் வந்து பெரிய பெரிய கட்லா மீன், ரோகு மீன், மிருகல் மீன் எல்லாம் எப்படி பிடிக்கிறேன், அதுக்கு என்ன மாதிரியான ஃபுட்டை யூஸ் பண்ணுறேன்ட்டு இன்றைக்கி உங்களுக்கு நேரடியாக நான் காட்ட போகிறேன். இப்போ நான் ஏரிக்கு வந்திருக்கிறேன். இங்கே வந்து நான் இந்த ஃபுட்டெல்லாம் ரெடி பண்ணி இப்போ போட போகிறேன் செட்டு. பாருங்கள், நான் மீன் பிடிக்கும்போது நிறையா பேர் என் பக்கத்தில் மீன் பிடிச்சிட்டு இருப்பாங்க. நான் போய் போட்டேன்னா அவங்களுக்கு யாருக்குமே மீன் கிடைக்காது, எனக்கு மட்டும்தான் மீன் அடிக்கும். அவங்க எல்லாருமே ஏஞ்சி வந்து நான் இப்போ கலந்துக்கிற மாவை வந்து அள்ளி பார்ப்பாங்க, அள்ளி மூந்து பார்ப்பாங்க. நீ என்னதான்பா ஃபுட்டு யூஸ் பண்ணுற, உனக்கு மட்டும் மீன் அடிச்சுக்கிட்டே இருக்குது, எங்களுக்கு மீன் அடிக்க மாட்டேது அப்படிம்பாங்க. நான் சொன்னாலும் அவங்க நம்ப மாட்டாங்க. இந்த மாதிரி சிம்பிளாக தான் போடுறேன்னு சொன்னாலும் நம்ப மாட்டாங்க. இல்லை, நீ வந்து யூடியூபரு, நீ வந்து ஏதோ ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு வந்து கலந்து நீ மீன் பிடிக்கிற அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் கிடையாது. பாருங்கள், இன்றைக்கி நேரடியாக கலக்கிறோம் பாருங்கள். நம்ம என்னென்ன யூஸ் பண்ணுறோமோ இந்த மெத்தடில் நீங்கள் போடுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு மீன் அடிக்கும். 1 கிலோ தவிடு போட்டுக்குங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள், ஒரு 2 கை 1 கிலோ தவிடுக்கு ஒரு 2 கை கோதுமை மாவு போதும். இது மட்டும் போதும். இதை நல்லா கலந்துக்குங்க. இதை நீங்கள் கலக்கும் போதே சிமெண்ட் கலவை மாதிரி இருக்கும். ரொம்ப அதிகமாக கோதுமை மாவு போட்டுறாதீங்க. ரொம்ப டைட்டாக ஸ்ப்ரிங்கில் போய் நின்றுடுச்சுன்னா மாவு கீழே உதிராது. நம்ம போட்ட உடனே மாவு கீழே போய் அங்கே விழுந்து ஒரு அரை மணி நேரத்தில் அப்படியே உதிரணும். உதிர்ந்து அந்த தண்ணியில் ஸ்ப்ரெட் ஆகணும். ஸ்ப்ரிங்கில் டைட்டாக பிடிச்சிக்கூடாது. அவ்வளோதான். இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள், இந்த பால் வடியில் கொடுப்பாங்கல்ல சத்து மாவு, இது வந்து எக்ஸ்பிரி ஆகிடுச்சு. அதனால தான் உள்ளே வந்து சின்ன சின்ன கருப்பு வண்டெல்லாம் வந்துடுச்சு இதில். அதை தான் நம்ம ரொம்ப பழசு தான் எடுத்துகிட்டு வந்து யூஸ் பண்ணுறோம். இதை ஒரு பாக்கெட் போட்டுக்குங்க. ஒரு 1/2 கிலோ பாக்கெட் தான் வருது. 1/2 கிலோ போடுங்க போதும். 1/2 கிலோ பாக்கெட் போட்டினாலே போதும். அதையும் பாருங்கள், ஒரு பையன் வாங்கி திங்கிறான் வேறு. நம்ம வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். என்ன நான் போடுறேன் எல்லாமே கரெக்டாக பார்த்துங்க. கண்டிப்பாக உங்களுக்கு மீன் அடிக்கும். நீங்கள் எந்த ஏரியாவில் போட்டாலும் மீன் அடிக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டிக்கு பிஸ்கெட்டு குழந்தைங்களுக்குலாம் கொடுப்பாங்க. ஸ்டிக்கு பிஸ்கெட்டு நீங்கள் கடையில் போய்ட்டு ஸ்டிக்கு பிஸ்கெட்டுக்குன்னு கேட்டிங்கன்னா கிடைக்கும். கம்மி ரேட்டு தான் அது. அதை வாங்கி கொஞ்சம் அரைச்சி வச்சுக்கோங்க. தூளாக மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க மிக்சியில் போட்டு. அதை எடுத்துங்க பாருங்கள். இப்போ ஒரு 2 கை அள்ளி போடுவோம் பாருங்கள். இது எதுக்குன்னா வந்து மீனுக்கு கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும். நம்ம ஸ்ப்ரிங்கை தூக்கி தண்ணியில் மாவு ஏற்றி ஸ்ப்ரிங்கை தூக்கி தண்ணியில் போட்டோம்னா அந்த இடத்துல பார்த்திங்கன்னா அப்படியே ஸ்ப்ரெட் ஆகும்போது இந்த இனிப்பு அப்படியே அந்த தண்ணியில் கரையும். அப்படியே இந்த இனிப்புக்கு தான் மீனும் அதிகமாக வரும். இந்த இனிப்பை சாப்பிட்டுக்கிட்டே நம்ம பால் செட்டுக்கிட்ட வந்துடும் மீன். இது பார்த்திங்கன்னா நம்ம கேசரி பவுடரு, கலர் பொடி, ஆரஞ்சு கலர் போட்டுங்க. இது கொஞ்சம் தண்ணியில், ஏன்னா நம்ம தண்ணி கிளியராக இருந்துச்சுன்னா அங்கே வந்து நம்ம இந்த கேசரி பவுடர் தேவையில்ல. கொஞ்சம் தண்ணி கருப்பாக இருக்குது, கொஞ்சம் கலர் நிறம் மாதிரி இருக்குது அப்படின்னா இது கேசரி பவுடர் கொஞ்சம் போட்டிங்கன்னா கொஞ்சம் கலராக இருக்கும். நம்ம ஃபுட்டை பார்க்குறதுக்கு மீன் எங்கே இருந்தாலும் அது கண்ணுக்கு கொஞ்சம் பளிச்சுன்னு தெரிஞ்சிருங்க என்ன ஒரு சாப்பாடு இருக்குது அப்படின்ட்டு. அதுக்கோசரம் தான் இது போடுறோம். ஒரு பாக்கெட் போட்டுக்குங்க, நல்லாயிருக்கும், கரெக்டாக இருக்கும். ஒரு பாக்கெட் போட்டிங்கன்னா போட்டு நல்லா கிளறிக்குங்க. நண்பர்களே, இது மாதிரி நம்ம சேனலில் நிறைய ஃபிஷ்ஷிங் வீடியோ இருக்குது. ஃபிஷ்ஷிங் சம்மந்தமாக எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். ஏற்கனவே ஃப்ரிங்கி செய்கிற வீடியோலாம் போட்டுக்கிறேன். நம்மக்கிட்ட ஃப்ரிங்கி சேல்ஸ்லாம் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் உங்களுக்கு நல்ல ஐடியாலாம், மீனெல்லாம் எப்படி பிடிக்கிறது, எப்படிலாம் ரெடி பண்ணுறதுன்ற ஒரு ஐடியாலாம் போட்டிருக்கிறேன். நம்ம சேனலில் எல்லாமே இருக்குது. அப்படியே போயிட்டு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம மறக்காமல் நம்ம சேனலில் புதுசாக வர நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நிறைய பேர் நம்ம வீடியோவை பார்க்குறீங்க, பார்த்துட்டு லைக் பண்ணாமல் போயிடுங்க. அப்படியே ஒரு லைக் போட்டுருங்க நண்பர்களே. பாருங்கள், நான் ஒரு 5 முட்டை வாங்கிட்டு வந்தேன். அதில் ஒன்று உடஞ்சிருச்சு. 1 கிலோ மாவுக்கு 5 முட்டை போட்டுக்குங்க. இது வந்து வாத்து முட்டை தான். நாட்டுக்கோழி முட்டை அது இதெல்லாம் எதுவுமே தேவையில்ல. வாத்து முட்டை போடுங்க போதும். 5 முட்டையை உடச்சி விட்டு நல்லா ஊற்றி கிளறிக்குங்க. நல்லா கிளறிக்குங்க. அது மாதிரி நீங்கள் வந்து மாவு பிசையும் போது வந்து ரொம்பவும் தண்ணி ஊற்றிடக்கூடாது குழன்னு. அது போய் சுத்தமாகவே ஸ்ப்ரிங்கில் அப்படியே நின்றுடும் டைட்டாக. நம்ம அந்த புட்டுக்கெல்லாம் வீட்டில் புட்டு செய்வாங்கள்ல, அது எப்படி நல்லா பொலப்பொலன்னு இருக்கும், எடுத்து இப்படி கையில் அழுத்தி பிடிச்சா டைட்டாக இருக்கும். மறுபடியும் இப்படி புட்டாக பொலப்பொலன்னு உதிரும். அந்த மாதிரி பதத்தில் தான் நீங்கள் வந்து மாவே ரெடி பண்ணணும். அப்போ நீங்கள் ஸ்ப்ரிங்கில் ஏற்றி தூக்கி போடும்போது அது போய் கொஞ்சம் ஒரு அரை மணி நேரத்தில் ஸ்ப்ரெட் ஆகும். அந்த இடத்துல கரைஞ்சி அப்படியே கரையும். அரை மணி நேரம் தான், அதுக்குள்ளே கரைஞ்சிடணும். அப்போ தான் நீங்கள் கலந்துக்கிற மாவு கரெக்டான மாவு.
நீங்கள் போட்டு 1 ஹவர் 2 ஹவருக்கு அப்படியே ஸ்ப்ரிங்கில் இருந்துச்சுன்னா நீங்கள் அது கூட கொஞ்சம் தவிடு கலந்துக்குங்க. தவிடு கொஞ்சம் கலந்திங்கன்னா அந்த கோதுமை மாவு எதனா கொஞ்சம் அதிகமாக இருந்தால் கூட அதை போய் இது ஈக்குவல் பண்ணிடும். பாருங்கள், போட்டு நல்லா கலந்துக்குங்க. இது கூட நம்மளுக்கு இப்போ இந்த 1 கிலோ மாவுக்கு அந்த 5 முட்டைக்கும் பத்தாது. கொஞ்சம் தண்ணி தெளிச்சிக்கலாம். தண்ணி தெளித்து தான் நம்ம கலக்கணும். தண்ணியை ஊற்றிடாதீங்க, நல்லா தெளித்து கலங்க. அப்போ தான் அந்த உதிரி பதத்துக்கு வரும். நண்பர்களே, நீங்கள் இதெல்லாம் போட்டும் இல்லைப்பா எனக்கு மீன் கிடைக்கல அப்படின்னா, ஒரு ஏரியாவுக்கும் ஒரு ஃபுட்டை போட்டு பழக்கம் பண்ணி வச்சுருப்பாங்க மீனுக்கு. உங்களுக்கு அப்படி மீன் கிடைக்கலப்பா, நான் இந்த ஏரியாவில் இருக்கிறேன், எனக்கு மீன் கிடைக்கல, ஏன்னா எங்கள் ஏரியாவில் மீன் இருக்குது, எனக்கு மீன் கிடைக்கல, என்ன பண்ணலாம் சொல்லு அப்படின்னா, இந்த வீடியோவில் கீழே கமெண்ட்டில் கேளுங்க. நான் கண்டிப்பாக அதுக்கான உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுப்பேன். ஏன்னா ஒரு ஏரியாவுக்கும் ஒரு மாடலில் மீன் பிடிக்கணும். எசன்ஸ் கலந்து போடலாம். எசன்ஸ் நம்ம பைனாப்பிள் எசன்ஸ் இருக்குது, அப்புறம் ரோஸ் மில்க் எசன்ஸ் இருக்குது, ஃப்ரூட் மிக்சர் எசன்ஸ் இருக்குது, அப்புறம் இந்த இது அது நல்ல எசன்ஸ், அது சிகப்பு கலரில் ஒரு மாதிரி, அது எனக்கு மறந்து போச்சு. அந்த எசன்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு ஏரியாவுக்கும் ஒரு மாதிரி இருக்கும். எசன்ஸை நீங்கள் கலந்து போட்டிங்கன்னா மீன் அடிக்கும். ஒரு ஏரியாவில் எசன்ஸு எதுவுமே கலக்க தேவையில்ல, இந்த ஃபுட்டே போதும். நீங்கள் இதை போடுங்க. இதுக்கு மீன் அடிக்கலைன்னா கமெண்டில் கேளுங்க, நான் உங்களுக்கு கரெக்டான ஒரு ஃபுட்டு ஐடியா சொல்கிறேன். அதை மாதிரி கலந்து போடுங்க. அது மாதிரி நீங்கள் ஒரு பால் செட்டில் 4 முள் போடுங்க. 4 முள்ளில் 2 முள் பாப்பாப்பு கட்டிக்குங்க, 2 முள் சாதாரணமாக ஸ்பாஞ்சு பால், நம்ம இந்த தர்மாகோல் பால் கிடைக்குதுல்ல, அந்த பால் கலந்துக்குங்க, போட்டுக்குங்க. பாருங்கள், நம்ம ஃபுட்டை ரெடி பண்ணிகிட்டு இருக்கும்போதே ஆளுக்கு ஒரு கை அள்ளிக்கிட்டே இருக்கிறாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுங்க. இப்போ நம்ம இதே மாதிரி நம்ம எந்த மெத்தடில் நான் இப்போ பண்ணுறேனோ அதே மெத்தடில் நீங்களும் பண்ணுங்கள். பாருங்கள், 2 பாப்பா போட்டிருக்கிறேன். அதில் 1 ஆரஞ்சு கலர், சிகப்பு கலர் இல்லை ஆரஞ்சு கலர் போட்டுங்க. ஆரஞ்சு கலர் நல்லாயிருக்கும். இன்னொன்று மஞ்சள் கலரு. இந்த 2த்தையும் போடுங்க. மஞ்சள் கலரு கண்டிப்பாக கட்லா அடிக்கும். ஆரஞ்சு கலரு சிகப்பு கலர்லாம் போட்டிங்கன்னா ரோகு தான் அடிக்கும் நிறையா. இதிலே இப்போ நம்ம கட்லா ரோகு அடிக்கிறதுல இதிலே நிறையா வித்தியாசம் இருக்குது. இந்த பாலில் இந்த மாதிரி 2 பால் போட்டுக்குங்க. நீங்கள் பாப்பப்பே போடல, வெறும் பஞ்சு பால் தான் போடுறேன்னா மீன் அடிக்கும் உங்களுக்கு ஒரு 3 கிலோ சைஸு 2 கிலோ சைஸு அதுக்கு கீழே தான் அடிக்கும். ரொம்ப பெரிய மீன்லாம் அந்த ஸ்பாஞ்சு டக்குன்னு தூக்காது. எப்போனா ஒரு டைம் ரேராக அடிக்கும், அவ்வளோதான். மற்றபடிலாம் அடிக்காது. நீங்கள் இந்த பாப்பா போட்டிங்கன்னா கண்டிப்பாக பெரிய மீன் அடிக்கும். 10 கிலோவுக்கு மேலாம் பெரிய மீன், 10 கிலோவுக்கு மேலே இருக்கிற பெரிய மீன்லாம் அடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நான் இன்றைக்கி 4 செட்டு எடுத்துகிட்டு வந்தேன். 4 செட்லையுமே எடுத்து போட்டுட்டேன். இந்த மீன் பிடிக்கிற வீடியோலாம் நான் இன்னொரு நாள் போகிறேன் நண்பர்களே. ஏன்னா இதுவே இப்போ ஒரு 8 நிமிஷம் 10 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சு. நீங்கள் இதுவே ஸ்கிப் பண்ணிவிட்டு தள்ளி தான் பார்ப்பீங்க, ஒழுங்காக பார்க்க மாட்டீங்க. அதனால் நான் இதை இப்போ இந்த ஃபுட்டு ஏற்றத்தோடு நிறுத்திக்கிறேன். மீன் பிடிக்கிறதுலாம் நான் இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் போடுறேன், கண்டிப்பாக காட்டுறேன். பாருங்கள், நம்ம சேனலில் போய் பாருங்கள். இந்த ஃபுட்டை தான் நான் யூஸ் பண்ணுவேன். நிறைய மீன் பிடிச்சிருக்கிறேன். நம்ம மூட்டையாக மீனை பிடிச்சி தள்ளிருக்கிறேன் நான் இந்த ஃபுட்டை போட்டு தான். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், 4 செட்டு ரெடி பண்ணிட்டேன். நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிவிடுங்க. பாய்.